ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மேகமர் தமிழோட சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோட சந்திக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நான் February 1 தான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இப்போ ஏன் இந்த சண்டேவே நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி நான் வச்சிருந்த வீடியோ வாய்ஸ் ஓவர்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப எடுத்தனமாக இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால தான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ February 1 வீடியோ கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வரும். இப்போ இது எப்போயோ எடுத்த வீடியோ, எனக்கு வாய்ஸ் ஓவர் கூட எப்போயோ கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது இருந்துச்சு, சரி சும்மா இருக்கிறது எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை நான் இப்போவே போட்டுடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்குள்ளே போனேன்னு நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு க்ரீப்பர் ஃபார்ம் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஸோ ஆல்ரெடி ஒரு க்ரீப்பர் ஃபார்ம் வந்து கட்டியிருந்தோம். ஆனால் அது வந்து பார்த்தோன்னா ஜாவா எடிஷன் ஃபார்ம்ன்றது தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா அதை லூஸ்தனமாக கட்டி வச்சிட்டேன். அது யூஸ்லெஸ்ஸாக தான் கிடக்கு, அது இப்போதைக்கு வேலை செய்யாது. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெரிய க்ரீப்பர் ஃபார்ம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து அந்த ஒரு ஸ்பான் ஆனோம்லாம் ஒரு வில்லேஜ், அது பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்கேஃபோல்டிங் 100 பிளாக் வரைக்கும் ஸ்கேஃபோல்டிங் நான் வந்து பார்த்தோன்னா ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 100 பிளாக் ஸ்கேஃபோல்டிங் ப்ளேஸ் பண்ணிட்டு க்ரீப்பர் ஃபார்ம் கட்டுறதுக்கான பேசிக்கான திங்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்கேஃபோல்டிங் ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சல்கர் பாக்ஸில் நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக சேர்த்து வச்சு கலெக்ட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸையும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த ஸ்டோன் பிரிக் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு ஒரு குட்டியாக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டேன். ரொம்ப பெருசானாலும் இப்போதைக்கு டெம்பரரியாக குட்டியாக போட்டு வச்சுருந்தேன். போட்டுட்டு 2 செஸ்ட் ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த 2 செஸ்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 4 ஹாப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே 4 ஸ்லாப் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஸ்லாபை நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு விஷயத்துக்காக ரீப்ளேஸ் பண்ணுவேன், அதையும் நான் காட்டிடுறேன் இந்த வீடியோவில். அதுக்கு மேலே சில பல பிளாக்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அடிக்கிறதுக்கு கில்லிங் சேம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த கில்லிங் சேம்பர் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பிளாக் வரைக்கும் இருக்கும். ஸோ க்ரீப்பர்லாம் வெளில வந்துடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிலலாம் வராது. இது ஒன்றும் மாப் ஃபார்ம் கிடையாது. மாப் ஃபார்மாக இருந்தால் தான் இந்த ஃபார்ம் சாம்பி குட்டி சாம்பிலாம் வெளில வரும். ஆனால் இதில் அந்த பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து அந்த பிளாட்ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு டார்ச்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ டார்ச்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளாக் மேலே போனோம். மாப் ஃபார்ம் எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளாக் மேலே போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபார்மை கட்ட ஆரம்பிக்கணும். ஸோ எல்லா பிளாக்லேருந்து வந்துட்டு பார்த்தோன்னா 20 பிளாக் நான் வந்துட்டு பார்த்தோன்னா மேலே போய்கிட்டேன். ஸோ 20 பிளாக் மேலே போனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா அந்த மாப் ஃபார்முக்கு எல்லா சைட்லேருந்து ஒரு 7-8 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்ல. இதில் வந்துட்டு பார்த்தோன்னா 7 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ வழக்கமாக மாப் ஃபார்மில் 8 பிளாக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். 8 பிளாக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தண்ணி வந்து கரெக்டாக அந்த பிட்டில் போய் முடிகிற மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா செட் பண்ணிடுவோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது, 7 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் டோர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் சிமெட்ரிக்காக இருக்கும். 7 பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஃப்ளோ ஆகுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அந்த பிரச்சனைலாம் இதில் கிடையாது. நம்ம நடுவில் வந்துட்டு பார்த்தோன்னா ஓப்பன் ஃபென்ஸ் கேட் வந்து வச்சுருவோம். அந்த ஓப்பன் ஃபென்ஸ் கேட் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகாது வெளில. கடைசியில் அந்த பிட்லேயே போய் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பிளாக் தண்ணி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். பிளாட்ஃபார்ம் குட்டியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லேயர் கட்டி முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ரூஃப் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ரூஃப் கட்டினதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதுலேயும் சில பல வேலைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ரூஃப்லேயும். ஸோ ரூஃப் கட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த பிளாக்கில் ட்ராப் டோர் இல்லையோ அந்த பிளாக்குக்கு மேலே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தோன்னா க்ரீப்பர் மட்டும் தான் ஸ்பான் ஆகும், வேறு எந்த மாப்ஸும் ஸ்பான் ஆகாது, ஸ்பைடரும் ஸ்பான் ஆகாது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ் வச்சு நான் வந்து ஸ்பான் ப்ரூஃப் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நான் வந்துட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லேயர் கட்ட போகிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா 7 லேயர் க்ரீப்பர் ஃபார்மாக இருக்க போகுது. ஸோ அந்த 7 லேயர் ஃபுட்டேஜையும் நான் வந்துட்டு பார்த்தோன்னா காட்டணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ அந்த 7 லேயர் ஃபுட்டேஜை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். அந்த 7 லேயர் ஃபுட்டேஜ்லாம் நான் காட்டல, அது இருக்குது. ஆனால் அது ஃபுட்டேஜே ரொம்ப நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே போகுது. அது டைம் லாப்ஸ் கூட என்னால் போட முடியாது.
டைம் லாப்ஸ் போட்டால் கூட ரொம்ப அதிகமாகுது டைமு. ஸோ ஃபஸ்ட் லேயர் கட்டணும்ல அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 லேயர் கட்டுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த 7 லேயர் க்ரீப்பர் ஃபார்மு. ஸோ பார்க்குறதுக்கு குட்டியாக தான் இருக்கும். ஆனால் ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க் ஆகுது. இன்னும் ஏஎஃப்கே தான் பண்ண முடியாது, மேனுவலாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஏஎஃப்கே பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைடன் கில்லரு கூட செட் பண்ணிக்கலாம். ட்ரைடன் கில்லர் செட் பண்ணால் எக்ஸ்பீரியன் கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடன் கில்லர் கட்டுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ட்ரைடன் கில்லரும் எனக்கு கட்ட தெரில. அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு சில்க் டச் புக்காக வாங்கி அந்த சில்க் டச் புக்கை எடுத்து நம்ம ஆக்ஸுக்கு போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏஎஃப்கே பண்ணுறப்ப, அதாவது அந்த ஏஎஃப்கே பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மில் கேம்ப் ஃபயர் வச்சுக்கலாம். ஏஎஃப்கே பண்ணாமல் எக்ஸ்பி தேவைப்படுறது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அந்த கேம்ப் ஃபயரை சில்க் டச் ஆக்ஸை வச்சு உடச்சிட்டு ஸ்லாபை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் விஷுவல் ஷேடர்ஸ் போட்டிருக்கேன். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற க்ரீப்பர் அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்கே பண்ணி பார்த்தா தான் வந்துட்டு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இந்த ஃபார்ம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் லூட்டிங் 3 வேறு இருக்குது என் ஸ்வாடில். அந்த லூட்டிங் 3யோட பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த ட்ரைடன் கில்லர் வச்சுருந்தோன்னா அந்த லூட்டிங் 3யும் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு ஒர்க் ஆகும். அப்போ இன்னுமே நமக்கு நிறைய கன்பவுடர் கிடைக்கும். பட் இருந்தாலும் எனக்கு அதை கட்டுற அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. நான் ரொம்ப சோம்பேறித்தனமான ஆளுன்றனால சிம்பிளாக கேம்ப் ஃபயர் வச்சு ஏஎஃப்கே பண்ணிட்டு அப்படியே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம கன் பவுடர் முக்கியமாக எதுக்கு தேவை? ராக்கெட் செய்கிறதுக்கு தானே தேவை. ராக்கெட் செய்கிறதுக்கு கன் பவுடரோடு சேர்ந்து இன்னொரு காம்பினேஷன் வேணும். அதுதான் வந்துட்டு பார்த்தோன்னா பேப்பர். இவ்வளோ சுகர் கேன் நம்ம என்ன தான் பிளான் பண்ணியிருந்தாலும் இதை நம்ம மேனுவலாக உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா வேலைக்கே ஆகாது. அதனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் கேன் ஃபார்ம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஆனால் என் வீட்டிலேருந்து ஒரே ஒரு ராக்கெட், ஒரு சிங்கிள் ராக்கெட்டை வச்சு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் பக்கத்தும் வந்தேன். எதுக்கு இந்த வில்லேஜ் கிட்ட வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் மாதிரியான இடம் இருக்கும். இந்த இடத்துல நிறைய சாண்ட் இருக்கும். இந்த சாண்டை கலெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் கேன் ஃபார்முக்கு நிறைய கிளாஸ் தேவைப்படும். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே சாண்டு கலெக்ட் பண்ணி வந்திருக்கேன். சாண்டை ஸ்மெல் பண்ணால் தான் கிளாஸ் கிடைக்கும். அதனால தான் இந்த கிட்டத்தட்ட நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சல்கர் பாக்ஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட் மைண்ட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கும் ஒரே ராக்கெட்டை யூஸ் பண்ணி வந்துடலாமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப கீழே விழுற நிலைமைக்கு போனதுனால 2 ராக்கெட்டை வச்சு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு வர வேண்டி தான் போயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 700 பிளாக்ஸ் டிஸ்டன்ஸை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ராக்கெட்டை வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். ஆனால் 700 பிளாக்ஸ்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஈஸியாக வந்துட்டு பார்த்தோன்னா 1000 பிளாக்ஸ் மேலே கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு ஒரு செப்பரேட்டான ட்ரிக் இருக்குது. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் 2 ராக்கெட்டை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா அந்த கிளாஸு, இந்த ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக இருக்க அந்த சல்கர் பாக்ஸில் இருக்க சாண்டை வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து ஸ்மெல் பண்ணி சாண்டாக மாற்றிட்டோன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஃபார்முக்கு மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஃபார்ம்ஸுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா அது யூஸ் ஆகும். அதனால் அதை ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணி நான் வந்து பார்த்தோன்னா கிளாஸ் ஆக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சதப்பல் வேலையை பார்த்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணலை. நான் வந்து ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் ஃபார்மை வந்து பார்த்தோன்னா கட்டிட்டேன். நான் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு லேயருக்கு 7 சுகர் கேன் அப்படின்னு வச்சு 7 மாடி ஹைட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சுகர் கேன் ஃபார்ம் கட்டிட்டேன். ஸோ இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்ற மாதிரி கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இந்த பக்கம் ஒன்று கட்டினேன். ஆனால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணல. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் மிஸ்டேக் இல்லை, என் மிஸ்டேக் தான். நான் தான் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன். ரெக்கார்டரை பாஸ் பண்ணிட்டு அப்படியே கண்டுக்காமல் விட்டேன். பாஸ் பண்ணக்கூடாது. இப்போது இன்னொரு பக்கம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கேன் ஃபார்மை கட்டுறேன். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் டைம் லாப்ஸ்லேயே காட்டிடுறேன். அந்த டைம் லாப்ஸை போய் பார்த்துருங்க. தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, டைம் லாப்ஸ் கொஞ்சம் லாங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுற ஆப்பில் வந்துட்டு பார்த்தோன்னா மேக்ஸிமம் 10x ஸ்பீடு தான் வைக்க முடியும். அதனால தான்
இங்கே தான் ஒரு தப்பு பண்ணேன். நான் பாட்டுக்கு எலக்ட்ரா போடாமல் லூசுத்தனமாக அப்படியே கீழே குதிச்சேன். அப்படியே கீழே குதிச்சு ஒரேடியாக செத்து போயிட்டேன். ஸோ ஆனால் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வந்து பார்த்தோன்னா பக்கத்துலேயே தான் ஸ்பான் ஆனேன். பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தோன்னா அந்த வில்லேஜ் தான் ஸ்பான் பாயிண்ட்டு. அங்கேருந்தே வந்துட்டு பார்த்தோன்னா எல்லா லூட்டையும் ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 53 லெவல் நாசமாக போச்சு. ஸோ அந்த டைம் லாஸ் பிரச்சனை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பழைய யூகட் ஆப் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்துட்டு பார்த்தோன்னா 100x வரைக்கும் நம்ம வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வெறும் 10x தான். அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா டைம் லாப்ஸ் வந்து எதை காட்டுறது எதை போடுறதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு கட் பண்ணி ஒரு என்ன டைமிங் எவ்வளோ நேரம் டைம் லாப்ஸ்னே தெரில. ஸோ இதே இடத்துல வீடியோ முடிச்சுக்கலாம்.